Hello friends, welcome back to our channel. In the vlog la 3 day vlog da unga kuda share panikka poren. So Aarat school la vanda inniki 3rd and 4th ku vanda field day irukku. So parents ellam polam. So ஒரு 9 o'clock நம்ம வந்து போகலாங்க. நாங்க ஒரு 9:30 க்கு நானும் பிரகாஷும் கிளம்பி போயிட்டு ஆறுக்கு கூட ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். கிட்ஸ்லாம் ரொம்ப அதாவது கிட்ஸ்லாம் அவங்களோட பேரண்ட்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாங்க. எல்லா ஆறுக்கு வந்து எல்லா கிட்ஸ் கிட்டேயும் வந்து இவங்க எங்கள் அப்பா இவங்க எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு இருந்தான். அண்ட் என்னடா இது எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு நினைப்பீங்க. இங்கே யூஎஸ்ல மோஸ்ட்லி நிறைய ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து ஷஃப்லிங் நடக்கும். அதாவது அதே ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்ரி இயரும் வரமாட்டாங்க, ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் இயர் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, இந்த வருஷம் வேறு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ அதனால் அவங்க வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. நம்ம படிக்கும் பொழுது இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டேனா ஒரு நாள் ஃபுல்லாக மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் டே நடக்கும். அண்ட் எல்லா கிளாஸும் ஒரே நாள் நடக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் கிரேட்லேருந்து 12th கிரேட் வரைக்கும் ஒரே நாள் தான் ஸ்போர்ட்ஸ் டேவாக இருக்கும். பட் இங்கே யூஎஸில் பார்த்தீங்கன்னா அந்த 2 கிளாஸை வந்து கம்பைன் பண்ணி ஃபீல்ட் டே நடத்துவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து 3rd and 4th கிரேடுக்கான ஃபீல்ட் டே நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 5th கிரேடுக்கான ஃபீல்டு 5th and kindergarten நினைக்கிறேன். 5th and kindergartenக்கு ஃபீல்ட் டே ஃப்ரைடே வச்சுருந்தாங்க. அண்ட் ஆறுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டேயோட உங்களுக்கு வந்து ஸ்கூல் க்ளோஸ் பண்ணுறாங்க. 23rd 24th ஸ்கூல் டே க்ளோஸ் பண்ணுறாங்க. பட் நாங்கள் இந்தியா ட்ராவல் பண்ணுறதுனால ஃப்ரைடேவே லாஸ்ட் டேவாக சொல்லிட்டோம். ஸோ ஆறுக்கு ஃப்ரைடே தான் லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். ஸோ அவர் வந்து நாளையோட அவருக்கு 3rd கிரேட் முடிஞ்சிடுது. இதுக்கப்புறம் 4th கிரேடில் தான் இந்த ஸ்கூலுக்கு வருவார். ஆர்எச் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டா. அண்ட் இன்னைக்கு அஃபிஷியலி கிடையாது, எங்களுக்கு லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். அண்ட் அவனுக்கு வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டே வந்து இந்த போர்டில் ஃபர்ஸ்ட் டே அண்ட் லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி ஒரு பிக்சர் எடுப்பேன். ஸோ அதுக்கு தான் இந்த போர்டை கொடுத்துருக்கேன். ஸோ பிக்சர் எடுத்தாச்சு. ஸோ 2 டேஸ்க்கு அப்புறம் எங்கே போக போகிறேன்? இந்தியா வெளியே எப்படி இருக்கு பார்ப்போம். ஐ திங்க் வெளியே வந்து மழை பெய்யுதுங்க. கிளைமேட் நல்லா இருக்கு. இந்தியாலேயும் மழை பெய்யுதுன்னு கேள்விப்பட்டேன், சென்னையிலையும் மழை பெய்யுது அப்படின்னு கேள்விப்பட்டேன். இருடா ஒன்றும் டைம் இருக்கு. இருடா, நான் ஓப்பன் பண்ணி தான்டா காட்டினேன், அதுக்குள்ளே வெளியே போயிட்டேன். ஐ நோ தட். காம்ப்ரேட்லாம் எடுத்துக்கோ கையில். 5 minutes இருக்கணும். லைட்டாக ட்ரெஸ்ஸில் பண்ணுது. ட்ரெஸ்லிங் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் நானும் பார்க்குறேன். நானும் வரேன், வெயிட் பண்ணேன், போகலாம். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. இன்னும் பேக்கிங்கும் பண்ணி முடிச்சாச்சு. பிரகாஷ்க்கு வந்து லெமன் ரைஸ்க்கு அது ரெடி பண்ணணும், அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இட்லி மாவு போட்டு வைக்கணும், அவ்வளோதான். அண்ட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பிரகாஷும் இந்தியா வருகிறார். இந்தியா வரவருக்கு எதுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வரேன் அப்படின்னு நினைப்பீங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் ஒரு 14 days கழிச்சு 2 weeks கழிச்சு அவர் வர்றார். நாங்கள் இந்த சண்டே கிளம்புனா அவர் வந்து நெக்ஸ்ட் கம்மிங் சாட்டர்டே இல்லாமல் அதுக்கு அடுத்த சாட்டர்டே அவர் இந்தியா கிளம்புறாரு. இன்னமும் ஒரு எக்ஸைட்மெண்ட் கூட இல்லை. உன்னை காட்டுறேன், எக்ஸைட்மெண்ட்டே இல்லாமல் ஒரு மாதிரி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ இந்தியா வந்து நிறைய விளாக்ஸ் போடுவோமா? கண்டிப்பாக போடுவோமா, போட மாட்டோமா? நம்ம வெளியே போனால் போடுவோம். நம்ம எங்கே இந்த வெயிலுக்கு வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருப்போம்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளேயே விளாக் போடலாமே. சரிங்க, பார்ப்போம். வீட்டுக்குள்ளேயே விளாக் போடலாம். ஸோ இந்த வாட்டி இந்தியா ட்ரிப் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஏன் ஸ்பெஷல்னு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். பிரகாஷ் இந்தியா வர்றதுனால நான் அந்தளவு குக்கிங் பண்ணல. ஒரு வாரத்துக்கு தேவையான குக்கிங் மட்டும் பண்ணி வச்சுட்டு அதான். அண்ட் 14 days தான் நாங்கள் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நான் இல்லைன்னா உடனே எங்கள் வீடே பார்த்தீங்கன்னா பார்ட்டி வீடாகிடும். ஸோ பார்ட்டி வீக்கெண்ட்ஸ் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பார்ட்டி. இங்கே வந்து பார்ட்டியாக நடக்கும். அண்ட் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நிறைய கார் இருக்குதுல்ல அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் தெரியும், ஆல்மோஸ்ட் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ், நாங்கள் பேசுகிற நெய்பர்ஸ்லாம் தெரியும். பட் எதிர்க்கு வீடு இந்த வீடு அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, எங்கள் ஒய்ஃப் வந்து ஊருக்கு போயிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து இந்த சைட் ஃபுல்லாக காரணிக்கும் அந்த சைட் ஃபுல்லாக காரணிக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50 பேர் வருவாங்க. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எங்கள் வீடு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அவன் திரும்பி வந்த பிறகு தான் தெரியும் எந்தெந்த திங்ஸ்லாம் உடஞ்சிருக்குன்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி
வேற லெவல். உங்களுக்கும் வந்து போர் அடிச்சதுன்னா பிரகாஷ்க்கு மெசேஜ் பண்ணி வந்து பார்ட்டி பண்ணிட்டு போங்க எங்கள் வீடு. இல்லை பிரகாஷ்? லெமன் ரைஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. அண்ட் எனக்கு வந்து நல்லெண்ணெய் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து புளியோதரை லெமன் ரைஸ்க்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நார்மல் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பருப்பும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி பீனட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ நட்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அளவு நம்ம வந்து அந்த கலர் மாறினதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் இஞ்சி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதையும் ஆட் பண்ணிவிட்டு 4 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் வந்து ஒரு 2 லெமன் வந்து ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நான் ஃபில்டர் பண்ணிடுறேங்க. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும், இல்லைன்னா வந்து கொஞ்சம் துவர்ப்பு அந்த கசக்கிற இது வந்துடும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இது ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஒரு மேசன் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். லெமன் ரைஸ்க்கு மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் மேசன் ஜாரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேங்க. 2 வீடியோஸ் பிஃபோர் வந்து இந்த மேசன் ஜார் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மேசன் ஜார் வந்து பார்த்தீங்கன்னா வால்மார்ட்டில் தான் வாங்கினா 12 பீஸ் வந்து $16 என்னமோ. ஆறுனதுக்கப்புறம் இந்த இதில் ஊற்றி வச்சிடணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் சாம்பார் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக சாம்பார் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ எவ்ரிடே நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேங்க. நான் குக் பண்ணுறது எல்லாம் எக்ஸ்ட்ராவாக பண்ணி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ சாம்பார், அதுக்கப்புறம் காரக்குழம்பு எல்லாத்தையும் நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேங்க. அவர் என்னைக்கு சாப்பிடுவாருன்னு தெரியல. ஸோ எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து குருமா, அண்ட் இது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை, அண்ட் இது வந்து மோர் குழம்பு, அண்ட் காலிஃப்ளவர் பொரியல், இது பீட்ரூட் பொரியல், அதுக்கு அடுத்தது வந்து கோவக்காய் பொரியல். ஸோ எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. நான் திருப்பி சொல்கிறேன், நான் உனக்கு ஒழுங்காக காட்டிடுறேன். இது வந்து இட்லி மாவு தோசை மாவு தோருக்கு இதில் இருக்க பாரு. இது ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும். காரக்குழம்பு, குருமா இப்படி எடுத்துப்பார். இது வந்து உருளைக்கிழங்கு, இது சொல்லு பாப்போம். இது 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 என்ன சொல்லு? இது வந்து கோவக்காய். ஓகே, சூப்பரு. நான் இங்கே சொன்னதெல்லாம் நீ அங்கேருந்து கேட்டுட்டல, கரெக்ட் தானே? இல்லைம்மா, இது காலிஃப்ளவர். அவ்வளோதான். அப்புறம் இது அது வந்து பீட்ரூட். ஆமாம், கலரை வச்சே கண்டுபிடிச்சல. ஓகே, அவ்வளோதான். நீ எடுத்து தேங்காய் வந்து நீ சட்னி பண்ணிக்கிறதுக்கு எடுத்து வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்குவோம். எடுத்து வச்சு சட்னி பண்ணிக்கோ. ஸோ ஃப்ரிட்ஜும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. பிரகாஷ் தயிரும் இருக்குது, பெரிய டப்பா வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். இல்லை தயிரெலாம் ஃப்ரீஸ் பண்ணால் நல்லா இருக்காது. உனக்கு நான் செஞ்சு வச்சுட்டு போகிறேன்ல, நீ இதுவும் கிண்ணல் அடிப்ப, இதுக்கு மேலேயும் கிண்ணல் அடிப்ப. உன்னை நீயே சமைச்சுக்கோன்னு விட்டு போயிருக்கணும். தயிர் இருக்கு, முட்டை இருக்கு பிரகாஷ், பிரெட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ பொடி இருக்குங்க, பொடி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து திடீர் மிளகா பொடியும் பார்த்தீங்கன்னா அதையும் அரைச்சி வச்சாச்சு. இந்த இதுலேயே வச்சு இப்படி இங்கேயே வச்சுட்டு போயிடுறேன். ஸோ திடீர் மிளகா பொடியும் ரெடி. அதையும் அவருக்கு வந்து வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுவும் அரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா பிரகாஷ் வந்து வெறும் காஃபியை குடிச்சிட்டு ஒர்க் பண்ண போயிடுவார். மார்னிங்லேயும் சரி நைட்லேயும் சரி. நைட்டில் என்ன பண்ணுவாருன்னா சைட் டிஷ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிடுவார். கடைக்கு போகிறது பெரிய இது இல்லைங்க, பட் டெய்லி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா ஹெல்த்துக்கு பிரச்சனை வரும். அண்ட் பருப்பு பொடியும் இருக்குது பிரகாஷ், ஓகேவா? பருப்பு பொடியும் இருக்குது, அண்ட் இது எல்லா பொடியும் இருக்குது. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? பார்த்தீங்களா மக்களே, நான் எப்போ கிளம்பேன்னு அவ்வளோ ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்னு தெரியுங்களா, அதெல்லாம் ஓகே. வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சுட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து என்னைக்கெல்லாம் மீட் பண்ணலாம், என்னென்னைக்கெல்லாம் என்னெல்லாம் அதாவது என்னெல்லாம் நம்ம வந்து இங்க வீட்டில் குக் பண்ணலாம், என்னெல்லாம் வெளியே வாங்கலாம், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பெரிய ஒரு கான்வர்சேஷனே போயிட்டு இருக்கு.
பேட்ரி மாற்றிட்டு ஆன் த வேல வரும்பொழுது பார்த்தீங்கன்னா பிரகாஷ் வந்து என்கிட்ட என்ன கேட்டாருன்னா, அம்மா இந்த வாட்டியும் நீ அழுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். என்ன நான் அழமாட்டேன் அப்படின்னு. நான் யார் உன்னை நான் அழ வச்சுட்டு போவேன். உனக்கு இதை வேற பிரகாஷ், உனக்கு உண்மை என்னன்னு தெரியும். உனக்கு இதை விட நல்ல பொண்டாட்டி உனக்கு கிடைக்கவே மாட்டா. இந்தியாவுக்கு கிளம்பியாச்சு. பிரகாஷ் எல்லா லக்கேஜையும் கொண்டு வந்து விட்டு கீழே வச்சுட்டு இருக்காரு. செம்ம எக்ஸைட்டடாக இருக்கா வீட்டில் பிரகாஷ். ஸோ பேக்கிங்கில் ஒன்று மறந்தாச்சு. இப்போ தான் ஹரிபரியாக ஒன்று பேக் பண்ணியாச்சு. ஸோ பிரகாஷ் வந்து ரெடியாக இருக்க போயிருக்காரு. நான் ரெடி, ஆரத் ரெடி. பிரகாஷ் இன்னும் வந்து June 1 வருவார். நாங்கள் May 21 இந்தியாவில் இருப்போம். 19th நாங்கள் போகிறோம். ஸோ இன்னும் 2 மாதத்துக்கு நம்ம வீசா 2 மாதத்துக்கு நம்ம வீட்டை மிஸ் பண்ணுவோம் ஆஃப்டர் 2 years. நான் இதுக்கு மேலே வந்து vlog எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஏர்போர்ட்டில் போயிட்டு vlog எடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு செக்யூரிட்டி செக் இதெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு, ஆமாம் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு போயிட்டு அது உள்ளே எடுக்கிறதுக்கு முடியுமா இல்லையான்னு தெரியல. என்னம்மா கிளம்பிட்டு வரேன்ன அப்படியே வந்துட்டேன். சரி, எப்படி ஃபீல் பண்ணுற? நேத்தி வந்து அந்தளவு ஃபீலிங் இருக்காது அப்படின்னு சொன்னேன். இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற? அட பாவி, கொஞ்சமா எனக்காகவாது கஷ்டமா இருக்குன்னு ஒரு நிமிஷம் ஒரு கொஞ்சமா எனக்காக சொல்றியா? 13 நாள் தானே, 14 days தான். ஸ்டில் சல்லுன்னு போய்டும். வந்துருயா? மிஸ்ஸிங் யூ அண்ட் கிட். இது நான் வந்து உன் வாயிலேருந்து வர வைக்கணும், பிடுங்கணும். கரெக்டா? நீ எப்படிலாம் இவன் வெயிட் பண்ற? ஆல் டீடைல்ஸ் ஐ நோடி. உன் கண்ணு என் கலங்குது. என் கண்ணு எங்க கலங்குது? இல்ல அப்புறம் என்ன மட்டும் என்ன? ஆனால் நான் ஒன்று அப்பயே சொன்னேன்ல, ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக தானே சொன்னேன் நான். பார்த்து பத்திரமா இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சரி, ஓகே கிளம்பலாமா? இந்தியா வந்து சேர்ந்தாச்சுங்க. நாங்கள் வந்தோடனே பார்த்தீங்கன்னா எங்களை வந்து இந்தியா மழையோட வரவேற்றிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு கிளைமேட்லாம். அண்ட் ஃப்ளைட்ல நான் வந்து vlog எடுக்கலைங்க. ஏன்னா ஆரத் வந்து கொஞ்சம் த்ரோ அப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கத்தாரில் வந்து ரொம்ப படுக்கேவலமா இருந்தது ஃபுட்டெல்லாம். ஸோ அந்த ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரத்துக்கு வந்து அவர்ஷன் மாதிரி வந்து த்ரோ அப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால நான் vlog-ஏ பண்ணலை. வீட்டுக்கு வந்துட்டு தான் vlog பண்ணவே ஆரம்பித்தேன். அண்ட் கிளைமேட் செமையாக இருக்கிறது. அண்ட் அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கும் ஆரத்துக்கும் வந்து ரிப்பன் பக்கோடா செஞ்சு வச்சுருந்தாங்க. அது தாங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ கிறிஸ்பி, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் பிரகாஷ் வந்து இதை பார்த்துட்டு எனக்கும் உங்கள் அம்மாவை செஞ்சு வைக்க சொல்லு அப்படின்ட்டு இருந்தாரு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி அண்ட் எனக்கு பிடிச்ச வடக்கறி. அம்மா வந்து அவ்வளோ சூப்பராக வடக்கறி பண்ணுவாங்க. ஸோ யம்மியாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பிரகாஷ் கூட பேசிகிட்டு இருந்தேன். ஆமாம், 3 கப் தண்ணி, 3 கப் தண்ணி ஊற்றவும். ஆமாம், டிலே ஸ்டார்ட்னு போட்டு வச்சுட்டீங்கன்னா ஒரு 10 minutes 10 minutes வச்சேன்னு வச்சுக்கோ. 10 minutes கழிச்சு அப்படியே ரைஸ் ஆன் ஆகிடும். அந்த தண்ணியா? ஃபில்டர் தண்ணியை தான் பிடி. இதில் பிடி. நல்லா ஃபில்டர் தண்ணி தான் யூஸ் பண்ணுறது. ஊற்றியாச்சா? க்ளோஸ் பண்ணு. உள்ள இன்ஸ்டன்ட் பாட்டில் வை. லிட்ட போடு. ஆமா, இப்ப சொல்லு இந்த டிலே ஸ்டார்ட் எப்படி பண்றதுன்னு. ரைஸ் ஆன் பண்ணு. ரைஸ் ஓகே. டிலே ஸ்டார்ட் ஆன் பண்ணு. ஓகே. என்ன டைம் காட்டுது டிலே ஸ்டார்ட்ல? 6 minutes காமிக்குது. டிலே ஸ்டார்ட் 6 minutes-ஆ? 6:00 காமிக்குது. 6 hours ஆகுது. ஆமா. ஐயோ, எப்படி மாத்துறது? எப்படி மாத்துறது? 10 minutes வை. அப்படியே மைனஸ் பண்ணு. எவ்வளோ வருது? 10 minutes வருது. அவ்வளோதான், அதோட விட்டுரு. கீப் வார்ம். ஆமாம், இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி வரைச்சிட்டு இருக்கோம். ஓகே, அவ்வளோதான். 10 minutes-ல ஊறி அதுவே ஆன் ஆகிடும். இப்போ என்ன காட்டுது? ஓகே, 10 minutes. 10 minutes-க்கு அப்புறம் அது ஆன் ஆகிடும். ரைஸ்க்கு ஆன் ஆகிடும். டன். இன்ஸ்டன்ட் பாட் இருக்கிறது அட்வான்டேஜ். ஓகே, ஆனால் இன்னைக்கு சொல்லி கொடுத்தது திருப்பி நாளைக்கும் கேட்கக்கூடாது. நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். இப்போ நான் சொல்லு. ஓ, இப்போ நான் எடுக்கிறேண்ணா விளாகாவா? ரைஸுக்கு கூட உனக்கு டீட்டெயில்டாக விளாக வைப்பாங்களா? நான் வந்து நார்மலாக உனக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாச்சு.
எப்போ பார்த்தாலும் ஈஸியாக ஃபோன் எடு ஆர்டர் பண்ணுன்னு இருந்தால் இப்படி தான் பிரச்சனை ஆகும். காரக்குழம்பு, காக்கொம்பு, என்ன பிரெட் டோஸ்டா பிரெட் ஆம்லெட்டா? நான் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல வீடு. ஐ எம் கிங். அப்படி நீ பேசிட்டு இருக்கியா? ஓ அப்படியா? அப்படியே ஓகே சூப்பர். அப்படியே எல்லாத்தையும் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி மாப், ஆமாம் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி மாப் போட்டு வச்சிரு. ஓகே அங்கே வந்து எல்லாமே ஈஸி. அதாவது துணி துவைக்கிறதுலாம் வாஷரில் போட்டால் முடிஞ்சுது, ட்ரையரில் போட்டால் முடிஞ்சுது. அடுத்த ஒரு நல்ல vlogல பார்ப்போம். தேங்க்யூ, பாய். பாய் சொல்லுங்கள். பிரகாஷோட பாயிலேயே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷம். 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு சந்தோஷத்தை அவர் முகத்தில் பார்க்குறேன். ஃபேஸ் ஃபுல்லாகவே தெரியுது. அப்படி ஒரு பிரகாசம், ஒரு பிரகாசம். பின்னாடி ஒளிவட்டெல்லாம் தெரியுது. ஆமாம் தெரியும்.